எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் என்னவா இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது ஒரு ட்ரெடிஷனல் காங்கிரஸ் சீட்டு. இந்த தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். ஸோ அதனாலே அது மக்களுக்கு வந்து காங்கிரஸ் சென்டிமெண்ட், காந்தி குடும்பம்னு கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கும். அதனால காங்கிரஸும் இந்த தொகுதியில பல முறை திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி யசோதா என்றவர்கள் வந்து தொடர்ந்து பல முறை இங்க வெற்றி பெற்று 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க யசோதா. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு இருக்க சிட்டிங் காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வப்பெருந்தகை, அவர் தான் இங்கே வெற்றி பெற்று 21 வெற்றி பெற்று 2016 அவர் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன மார்ஜினில் தான் அவர் தோத்து போனார். செல்வப்பெருந்தகை கொஞ்சம் காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் ஒரு தலித் பேசர், நல்ல நெட்ஒர்க் ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் வளர்ந்துருக்காரு. ஆனாலும் நீங்கள் இந்த தொகுதியோட மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2021 ரிசல்ட் படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செல்வப்பெருந்தகை வந்து ஒரு 10,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. 2வது இடத்துல அதிமுக வந்திருக்கு. ஸோ 43.6% செல்வப்பெருந்தகை எடுத்திருக்காரு. அதிமுக 39.5% எடுத்திருக்காங்க. சட்டமன்ற அதிமுகவும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா மாதிரி பெரிய அளவு டென்ட் எல்லாம் இங்க இல்லை. ஓரளவுக்கு அந்த ஓட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. திரு பழனின்றவர் 16வது நின்னாரு, 21வது நின்னாரு. ஓரளவுக்கு அந்த ஓட்டை கொஞ்சம் அந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நாம் தமிழருக்கும் இங்க வந்து ஒரு டீசெண்டான குரோத்தா இருக்கு. ஒரு 3,400 வந்து 13,000, 22,000, 27,000 கொஞ்சம் வளர்ச்சியும் நாம் தமிழர் இந்த தொகுதியில இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா டீசெண்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதா தான் இதுல 27,000 வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஸோ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பொசிஷன் என்ன, திமுக 45% எடுத்திருக்கு. ஸோ திமுக வந்து இப்போ காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது 43% வருது, திமுக கண்டெஸ்ட் பண்ணும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 45% வருது. ஸோ அதுல உங்களுக்கு இங்க வந்து ஓட்டுன்றது திமுக அணிக்கு வந்து ஒரு 40-45% அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ 45% தாண்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள தொகுதி கிடையாது. பார்லிமெண்ட்னால இவரை தாண்டிருக்காங்க. பிளஸ் ஃபைட்டும் பெருசா இல்லை. பட் என்னன்னா 2வது இடத்துல தான் இருக்கல. இப்ப அதிமுக 17% எடுத்திருக்காங்க. இந்திய சார்பா போட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் 18% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கேண்டிடேட், ஏன்னா அவர் வந்து யாருன்னே தெரியாது, அவரே 18% ஓட்டு அங்கே எடுத்திருக்காரு. என்டிஏ ஓட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த 17-18 சேர்த்து 35% தான் இருக்கு. ஸோ அதிமுக வந்து 2021 பொசிஷன்ல இருந்து ஒரு சரிவு அங்க எதிர்கட்சிக்கு இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு, ஒரு 4% சரிஞ்சிருக்காங்க. இந்த பதில இப்ப வந்து 18%ன்றது அதிமுக ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, அந்த டிரான்ஸ்ஃபர் ரேட்டை கரெக்டாக கொண்டு வருவாங்களான்றத பெரிய கொஸ்டின் மார்க்கு. இந்த நாம் தமிழர் இந்த தொகுதியில வந்து 9% எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் விட அதிகம். ஸோ நாம் தமிழர் வளர்ச்சி இருக்கு. இப்போ ஃபர்தரா இப்போ என்னன்னா, இந்த 18% எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், இது வந்து விஜய்க்கும் நாம் தமிழருக்கும் வெளில போகும். அவங்க விஜய்க்கு நாம் தமிழர் வெளில போகும்போது அதிமுகவுக்கு வந்து அந்த பழைய கெமிஸ்ட்ரி கொண்டு வரல ஒரு பெரிய சிரமம் இருக்கு. திமுக அணியும் இது வந்து அரௌண்ட் 40% எடுத்தா கூட அதிமுகவுக்கு வந்து அதிமுக கட்சி பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க அதிமுக பிஜேபி நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கொண்டு ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்து அந்த செல்வப்பெருந்தைக்கு எதிராக லோக்கல் ஆன்டி இன்கம்ஸ்ல கொஞ்சம் கொண்டு வந்தா அதிமுக வெற்றி பெறலாம். பட் அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி சிங்க் ஆகிறது பெரிய இஷ்யூ. விஜயோட ரோல் இந்த தொகுதியில ஒரு பெரிய ஒரு நோட்டபுளா என்ன ஏன்னா விஜய் வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் ஓட்டை பெருசு பாதிக்க முடியாது தொகுதியில. இவங்க அந்த 18% என்டிஏ ஓட்டு கொஞ்சம் பாதிச்சாருன்னா அப்ப அதிமுக இன்னும் ஃபர்தர் பின்னடையாக வைப்பிடும். ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு க்ளோஸ்லி ஃபைட் சீட் தான். பட் ஒரு எட்ஜ் செல்வப்பெருந்தகை இருக்குன்னா, செல்வப்பெருந்தகை கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ் அவர் கொஞ்சம் ரிசோர்சஸ் அவர்கிட்ட வளர்ந்துருக்கு, கொஞ்சம் ஆர்கனைசேஷன் நல்ல ஒர்க் நல்லா பண்ணுறதால செல்வப்பெருந்தைக்கு ஒரு சின்ன எட்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இது செல்வப்பெருந்தையே முதல்ல கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை செல்வப்பெருந்தை கண்டெஸ்ட் பண்ண சூழலில் வந்து திமுக கண்டெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா வேற ஒரு தலித் ஃபேஸ் காங்கிரஸ் போட்டு கொண்டு வருது, அதுவும் பெரிய சிக்கல்.
செல்வ பெருந்தகைன்னா காங்கிரஸ்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு. செல்வ பெருந்தகைக்கும் வேற பேசணும்னா அப்ப ரொம்பவே சிக்கலா இல்ல, போயிடும். அவர் ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு, போட்டியிட இல்ல அவர் மாட்டார். ஒருவேளை ராஜ்யசபா அந்த மாதிரி போய் டெல்லி போயிட்டு ஒரு தமிழ்நாடுல கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்னு கூட போகலாம். ஷோ கோஆர்டினேட்டிங் ஒர்க் அப்படி பண்ணலாம். ஸோ ஒரு எந்த அளவுக்கு ஒரு போட்டியிடுவாருன்னு எனக்கு சரியா தெரியல. கட்சி வேற பிளானும் வச்சுக்கலாம். அப்படி ஒரு போட்டியிட பட்சத்துல அந்த கட்சியில வேற யாரோ கேண்டிடேட் இருக்காங்களா அந்த ஓட்டு எடுக்கிறது, அதுதான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ப்ராமினென்ட்டான அசர்ட்டிவான ஒரு தலித் லீடர் அங்கே இல்லை. அதிமுகவுக்கு இந்த பழனின்ற கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட். அவங்க பழனியை தான் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாங்க. பிஜேபி இதில் பெருசாக ஸ்ரீபெரும்புத்தூர்ல பெருசாக ஒன்றும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதிமுக எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை காங்கிரஸ் ஒழுங்காக கேண்டிடேட் போடாத பட்சத்தில் அதிமுக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வரலாம். பட் நான் எட்ஜ் காங்கிரஸுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நாம் தமிழரோட வளர்ச்சியும் இதை எப்படி இப்போ 27,000 அடுத்த, ஏன்னா கன்சிஸ்டண்டா வளர்ந்து வந்திருக்காங்க. அடுத்த வளர்ச்சி இந்த தொகுதியில் நாம் தமிழ் வந்ததுன்னா அதுவே பெரிய அவங்களுக்கு அதிமுக பெரிய சிக்கலா போயிடும். திமுகவுக்கும் கொஞ்சம் அங்கே பின்னடைவா இருக்கும். ஸோ இதுல பல டைனாமிக்ஸ் உள்ள அடங்கி இருக்கக்கூடிய சிசி தான் அது. செல்வ பெருந்தகை போட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும், போட்டி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவங்க பாஜக போட்டிட்டு வர மாதிரி இருக்கும், அதிமுக போட்டிட்டு வர மாதிரி இருக்கும்னு. அந்த மாதிரி சீட்டு தான் இருக்கு. பேஸ் அசியூமிங் செல்வ பெருந்தகையை திரும்ப கண்டெஸ்ட் பண்ணுவாருன்ற சூழல காங்கிரஸ்க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி 21 to 24 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே எங்க வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க, என்ன ரீசன்னால அவ்வளவு? நம்ம சோழிங்கநல்லூர்ல இந்த பாயிண்ட டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அவங்க எடுத்த ஓட்டு 16 எடுத்த ஓட்டு இப்ப 21 எடுக்கிறாங்க. பட் ஆனா அங்க தோத்து போறாங்க. காரணம் என்னன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு புது வாக்காளர்களே அவங்களால கவர முடியல. அதுதான் பெரிய பிரச்சனை அதிமுக. அப்போ திமுகவிற்கு ஒருவேளை இந்த தொகுதி போனால் வெற்றி பெற திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. ஆனா காங்கிரஸ்னா அது சிக்கல். அதுவும் செல்வ பெருந்தகை நிக்கலன்னா இன்னும் சிக்கலா வேணும். நிச்சயமா ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றிய நிலவரத்தை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதியில சார்.